வணக்கம். இன்றைக்கி என் வீட்டில் நிறைய செம்பருத்தி பூ பூத்திருக்கு, கலர் கலராக பூத்திருக்குது. அதை வச்சு இன்றைக்கி எப்படி சாமிக்கு சரம் கோக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊசியும் நூலும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் சரத்தை கோக்கிறது. மலர்களை இந்த மாதிரி வண்ணம் தகுந்த மாதிரி அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா காம்பு நீட்டாக இருக்குது. அந்த நீட்டான காம்பை கோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த காம்பை எல்லா காம்பையும் பிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த மலர்களை இதே மாதிரி வரிசை பிரகாரம் ஊசி நூலை கொண்டு கோக்க ஆரம்பிக்கலாம். நிறைய செம்பருத்தி பூ இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சரத்தை கோத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா கோக்க ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி மலர்களை தொடர்ந்து கடைசி வரைக்கும் கோக்கணும். செம்பருத்தி சரம் ரெடி ஆயிடுச்சு. அழகான செம்பருத்தி சரம் உங்களுக்காக இது நீங்களே வீட்டிலேயே சொந்தமாக கட்டிடலாம். சரத்தின் கடைசியில் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாமி படத்துக்கு மாட்டுறதுக்கு. இந்த செம்பருத்தி சரத்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு போட்டு நீங்கள் வழிபடலாம். நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.